எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. நான் அதை சொல்றேன். உண்மையா இருந்தா ஏத்துக்கோங்க. இல்ல ஸ்வேதா, நீ சொல்றது தப்பு அப்படின்னு சரியான விளக்கத்தை சொல்லுங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். மதத்தால நம்ம இந்திய நாட்டையே பிளவுபடுத்தி அதிலே ஓரளவு வெற்றியும் அடைஞ்சிருக்கிற அந்த மதவெறி கும்பல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? யாராவது எங்கேயாவது ஒற்றுமையா மத வேறுபாடு இல்லாம மற்ற மத நம்பிக்கை உள்ள நபர்களிடம் கூட அண்ணனா தம்பியா ஒரே குடும்பமா பழகிட்டு இருந்தாங்கன்னா அங்கே போய் இந்துக்களோட மனசுல விஷத்தை விதைப்பாங்க. நம்ம ஹிந்து மதத்தை அழிக்க வந்தவங்க கூட நம்ம இணக்கமா இருக்க கூடாது, அப்படி இருந்தா நம்ம கடவுளுக்கு நம்ம செய்யற துரோகம் அப்படின்னு நேரடியாவும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்களோட யுக்தியே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல விஷத்தை விதைச்சி அந்த பகுதியிலே எப்படியோ ஒரு மத கலவரத்தை உருவாக்கி ஒரு சில உயிர் பலி கொடுத்து ஹிந்துக்கள் மனசுல வன்மத்தை விதைச்சி நல்ல ஹிந்துக்களை சங்கியா மாத்துவாங்க. இந்த புது சங்கியும் இதே வேலைய வேறொரு நல்ல ஹிந்து கிட்ட போய் இதே மதவெறி வக்கிர வேலையை செய்வான். இப்படி செஞ்சு செஞ்சு கடந்த ஒரு 20 வருஷத்தியா முழுசும் 180% மதவெறிய விதைச்சு வச்சிருக்கானுங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இப்ப என்ன பிரச்சனைனா இதே சதி வேலைய தமிழ்நாட்டிலயும் நடத்துற முயற்சியிலே இறங்கிட்டானுங்க. இது இப்போ இல்ல, ஜெயலலிதா அம்மா எப்போ இறந்தாங்களோ அப்போதுல இருந்து இந்த வேலைய கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா பாருங்க, வடநாட்டுல இவனுங்க சதிவேலைக்கு பலியான ஹிந்துக்கள் மாதிரி தமிழ்நாட்டிலே நடக்கல. வடநாட்டிலே 80% சதி பண்ணி ஜெயிச்சாங்க இல்லையா? ஆனா நம்ம தமிழ்நாட்டிலே 10%க்கு மேல இவனுங்களால சதி பண்ணியும் ஜெயிக்க முடியல. அந்த 10% சங்கிகள் தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே துள்ளிக்கிட்டு இருக்கிற சங்கிகள். இதுக்கு மேல இவனுங்களால ஒன்னும் பண்ண முடியல. இப்போ மத்த கட்சிகளை மிரட்டி சதி வலையில விழ வச்சு குறுக்கு வழியிலே தமிழ்நாட்டை புடிச்சிடலாம்னு ஒரு தப்பு கணக்கு போடுறானுங்க. இனி நான் என்ன சொல்ல, முடிவு நம்மள போல நல்ல ஹிந்துக்கள் கிட்டதான் இருக்கு. சதி வலையிலே விழுந்து மனசாட்சியே இல்லாத சாணி தின்சம்பியா மாற போறீங்களா, அல்லது தமிழ்நாட்டின் மதநல இணக்கத்தை கட்டி காக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க.